யார் இதுக்கெல்லாம் காரணம்? யார் இதற்கெல்லாம் பொறுப்பு? இவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடுகிறார்கள். நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? அதனால மாணவர்கள் ஏதோ தேச துரோகிகள், பாகிஸ்தானால தூண்டி விடப்படுகிறார்கள். தர்மேந்திர பிரதான் பார்த்து பாஜகவுக்கு மக்கள் அகில இந்திய அளவில் ஓட்டு போடல. எப்படிமோ நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க, வேற யாருக்கு ஓட்டு போட முடியும் உங்களால? அதற்கு இது ஒரு ஈகோ. என்னத்தை நீங்க சொல்லி என்னத்தை நாங்க கேட்கறது? என்னங்க தாவேகா கவர்மெண்ட் 3 மாசத்துல ஒரு ஸ்டூடெண்ட் சின்னதா ஒரு ப்ரொடெஸ்ட் கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால அவர்கள் கையாலாகாத அரசு, இளைஞர்களின் எதிர்காலம் அழிந்து போய்விடும் நம்ம சொல்றோம். பட் அவர்களுக்கு அது இட்ஸ் ஒன்லி a secondary issue. கடைசி படம் வருது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும், அதனுடைய பப்ளிசிட்டி என்ன இருக்கணும், ரீல்ஸ் எப்படி போடலாம், ரிவ்யூஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு விஷயம் இருக்குங்க யோசிக்கிறதுக்கு. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ரேலி நடந்து அதுல லத்தி சார்ஜ், டியர் கேஸ் எல்லாம் போட்ட அப்புறம் இவங்க பார்த்தாங்க, ஆஹா இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உடனே ஒரு தர்ணா பண்றோம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சி ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, வீரியமா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நியாயமான ஒரு போராட்டமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த ஒரு நீட்டு விவகாரத்தில் சரி ஏதோ ஒரே ஒரு முறை ஒரு தவறு நடந்து விட்டது போன்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் இது 3வது முறையாக இந்த பேப்பர் லீக் ஆயிருக்குங்கிறது நடந்திருக்கிறது. இந்த வாட்டி எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்டது. லட்சக்கணக்கான மாணவர்கள் இதை எழுதுறாங்க. யார் இதற்கு, இந்த தவறுக்கு யார் பொறுப்பு? பேப்பர் லீக் பண்ணவங்க ஒரு 10 பேரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாக்கா இந்த பிரச்சனை அந்த லெவல்ல நீங்க முடிக்க முடியாது. அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க, இதை லீக் பண்ண ஒரு 10 பேரை பிடிச்சு போட்டுருவோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்ப அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு, முன்னாடி ஒரு வாட்டி இந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் இந்த பரீட்சையை நடத்துறாங்க, அந்த தலைவரை நீக்கினாங்க. நீக்கிற மாதிரி நீக்கி வேற ஒரு போஸ்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இப்போ அவரை கொண்டு போய் சத்தீஸ்கர் சிஎம் உடைய செக்ரட்டரியா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொமோஷன் மாதிரின்னு எடுத்துங்க. ஸோ யார் இதுக்கெல்லாம் காரணம்? யார் இதற்கெல்லாம் பொறுப்பு? அதனால மாணவர்கள் ஏதோ தேச துரோகிகள், பாகிஸ்தானால தூண்டி விடப்படுகிறார்கள், இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒரு பெரிய போராட்டத்திலையும் சிலர் ஊடுருவ முயற்சிப்பார்கள். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை நியாயமானதா? அவங்க என்ன கேட்கிறாங்க? எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா செய்யணும், ரைட்டா? இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி அது நடுவில் பூந்தாங்க, அவங்க பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தணும். இதுல என்ன ஒரு நியாயமற்ற கோரிக்கையா எது இருக்கு? ஏன் அரசு இதற்கு செவிசாய்க்கவில்லை? ஓரளவுக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாங்க, இப்ப அட்லீஸ்ட் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், தர்மேந்திர பிரதான் பார்த்து பாஜகவுக்கு மக்கள் அகில இந்திய அளவில் ஓட்டு போடல. ஸோ அவர் சரி நீங்க நீக்கினா நீங்க வீக் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும்னா வேற ஒரு அமைச்சரவைக்கு மாத்துங்களேன், அவரை வேற ஒரு இலாக்காவுக்கு கொடுங்களேன். அவருக்கு ஒரு மோடி அவர்கள். அதுதான் பிரச்சனை. இது ஈகோ மேட்டர். யாரு சொல்லி என்னத்த பண்றது? நான் எதுக்கு பண்ணணும்? எப்படிமோ நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க, வேற யாருக்கு ஓட்டு போட முடியும் உங்களால? அந்த அப்ரோச் வந்துருச்சு. அதுதான் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு சிச்சுவேஷன். பட் பல பாஜக ஆதரவாளர்களே இந்த மாணவர் போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. அதே போல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, வெளிநாட்டுல இருந்து நீங்க சரி செய்யறாங்க, மாணவர்கள் ஊடுருவிட்டாங்க, அதனாலதான் இந்த போராட்டம் இப்படி இருக்கு, உண்மையான போராட்டம் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆதரவாளர். நான் என்ன கேட்கிறேன், எதுவா இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினால், அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் உடனடியாக 4-5 விஷயங்கள். ஒன்று, நீங்க ஒரு ஆன்டி நேஷனல், தேச. 2வது,
இந்தியாவை சீர்குலைக்க வைக்கிற ஒரு நோக்கத்தோட செயல்படுறீங்க. மூன்றாவது, பாகிஸ்தானோ சைனாவோ உங்களை ஏவி விட்டுருக்கிறாங்க. நான்காவது, ஜார்ஜ் சோரோஸ் உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை இந்த மாதிரி செய்ய வைக்கிறாரு. இதேதான் ஸ்டாண்டர்டா. அது விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு சிஏஏயா இருக்கட்டும், எந்த போராட்டம் வந்தாலும் அரசாங்கத்துக்கு ஒரே பிளே புக் தான். இவங்கெல்லாம் தேச துரோகிகள், நாட்டை வந்து சீர்குலைக்க முயற்சிக்கிறாங்க. இதுல வந்தது என்ன நடந்திருக்கு? மாணவர்கள் அமைதியாக ஜந்தர் மந்தர்ல இருந்தாங்க. அமைதியாகத்தான் அவங்க அவங்க இந்த மார்ச் நடத்தணும்னு சொன்னாங்க. அங்க வந்து லத்தி சார்ஜ் பண்ணி, டியர் கேஸ் பண்ணி, அதுல சில மாணவர்கள் கல் எடுத்து எறிஞ்சாங்கிறது உண்மை. ஆனால் போலீஸும் கல் எடுத்து எறிகிற வீடியோஸும் இருக்கு. ஸோ என்னுடைய கேள்வி, இவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்காக போராடுகிறார்கள். அவங்க போராட்டத்தில் என்ன, ஒரு நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தா தான் கல்வி வந்து இந்தியால வளர்ச்சி அடைய முடியுமா? வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. அந்த வேலையை தவறு நடந்திருக்குன்னு அரசாங்கமே ஏத்துக்குதே. அப்ப ஏன் கேன்சல் பண்ணீங்க எக்ஸாம? ஏன் 2வது வாட்டி நடத்துனீங்க? பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு தெரியும், 13 பேர் ஏன் கைது பண்ணீங்க? ஸோ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறுக்கு யார் பொறுப்பு? சரி, ஃபர்ஸ்ட் டைம் நடந்தா நானே ஒத்துக்கிறேங்க. ஏதோ ஒரு வாட்டி நடந்திருக்கு, இது ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த வாட்டில இருந்து இது நடக்காது. 5 வருஷத்துல 3 வாட்டி நடந்திருக்கு. இந்த ஒரு பரீட்சை, அது தவிர மற்ற பரீட்சைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னார்ல, 152 தடவை ராகுல் காந்தி 150 தடவை பேப்பர் லீக் ஆயிருக்கு 10 வருஷத்துல. ஸோ இது என்னன்னா, இது வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். இது யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஹையஸ்ட் லெவல்ல தாங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கிளார்க்கால சரி செய்ய முடியுமா? இல்ல யாரோ ஒரு ஜூனியர் ஃபெலோ பேப்பர் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவரை கைது பண்ணீங்கல்ல, அது மட்டும் இந்த தீர்வாகி விடுமா? ஸோ அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு, யாராவது மூத்த நபர்கள் இந்த அரசாங்கத்தில் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இது வந்து ஒரு ஈகோ மேட்டரா பாக்குறாங்க. என்னத்தை நீங்க சொல்லி என்னத்தை நாங்க கேட்கறது? அதுதான் பிரச்சனை. இந்த போராட்டத்தை வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அரசியல் ரீதியா பாக்குறாங்க. ஏன்னா இந்த போராட்டம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஜந்தர் மந்தர்ல அவங்க போராட்டம் பண்ண, பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி ராகுல் காந்தி போராட்டம் பண்றாங்க, அவங்களை கைது பண்றாங்க. இது அவங்களுக்கான அரசியலா காங்கிரஸ் எடுத்துக்கிறாங்க. முழுக்க அவங்க அரசியல் ஆதாயம் தேட பாக்குறாங்க. இது போராட்டம் வந்து இப்ப இல்லைங்க, 1 மாசத்துக்கு மேல போயிட்டு இருக்கு போராட்டம். அந்த தீப்கே வந்தே ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு சில 1 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஏதோ நேற்று காலையில ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைக்கு காலையில காங்கிரஸ் வந்த மாதிரி இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு அந்த பெரிய ஒரு ரேலி நடந்து அதுல லத்தி சார்ஜ், டியர் கேஸ் எல்லாம் போட்ட அப்புறம் இவங்க பார்த்தாங்க, ஆஹா, இதுல வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ராகுல் காந்தி கடந்த 2 வாரமா எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல, ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காருங்கிறாங்க. அவங்க பார்த்தாங்க, சரி இது நல்ல சான்ஸ், உடனே ஒரு தர்ணா பண்றோம் அப்படின்னு உட்காந்து. அதுவே காங்கிரஸுக்கு வந்து தோல்விதான். இது கரெக்டா முறையா நடைமுறைப்படுத்திருந்தா இது ஒரு பிஜேபி ஃபைட் கொடுக்குற இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனா பிஜேபி கூட அந்த போராட்டங்களை விட போய் பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் போய் முன்னெடுக்கல, பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றாங்க. ஒண்ணுமே பண்ணலைங்க. ஆம் ஆத்மி நேற்று 2-3 பேர் அந்த இதுக்கு மீட்டிங்குள்ள அனுப்பிட்டாங்க. அந்த ஜந்தர் மந்தருக்கு மணிஷ் சிசோடியா, ஆதிஷி, சஞ்சய் சிங் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களும் ஆதாயம் தேட பாக்குறாங்க. யோகேந்திர யாதவ் ஆதாயம் தேட பாக்குறாரு. எல்லாரும் இதுல எப்படி இதுல வந்து அவங்க எதிர்பார்க்கல, ஏதோ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அது ஒரு 4 நாள் ஓடும், அப்புறம் அது கூட்டத்தை எதிர்பார்க்கலையா சார் யாருமே? கூட்டத்தை அவங்க கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு குஷி ஆயிடுச்சு. சரி, நமக்கு ஆதாயம் தேடலாம், நம்ம கட்சிக்கு ஏதாவது ஒரு பங்கு நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாரும் உள்ள குதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டம் எப்படி நீடிச்சுக்கிட்டு இருந்தா இது ஒரு பங்களாதேஷ் மாதிரியே, ஒரு நேபாள் மாதிரி அந்த போக்கு போகுமா சார்? இல்லைங்க, அந்த அளவுக்கு நான் இப்ப தமிழ்நாட்டுலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. தமிழ்நாட்டுல ஒண்ணும் பெரிய போராட்டம் ஒண்ணும் காணுமே. சோ நகர்ல பாலநிலத்துல போராடுறாங்க, மதுரையில தடியடித்து காவல். இல்லைங்க, இதெல்லாம் சின்ன பெரிய லெவல்ல ஒன்றும் ப்ரொடெஸ்ட் இல்லை. ஸோ என்னன்னா, மற்ற எல்லா மாநிலங்களிலும் பெரும் அளவுல ஒரு போராட்டம் நடக்கல. டெல்லியில தான் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஆர்கனைஸ்டா நடக்குது. ஸோ மற்ற மாநிலங்களில் இது பரவுமானா எனக்கு சந்தேகம் தான்.
ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து எதற்கும் செவிசாய்க்கிற அரசாங்கம் இல்லை. பிரஷர்னா இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு பிறகு எவ்வளவு மாதங்களுக்கு பிறகுதான் அவங்க வந்து அதை பத்தி யோசிச்சு, அது கூட தேர்தல் மாநிலங்களில் தேர்தல் வந்ததுனால ரிவர்ஸ் பண்ணாங்க, இல்லாட்டி பண்ணியே இருக்க மாட்டாங்க. அதனால அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது நல்லது, அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரதானுக்கு வேற ஒரு இலாக்கா கொடுப்பது, பொறுப்பு கொடுப்பதுல என்னங்க பிரச்சனை? என்ன ஆயிடும்? அரசாங்கமே விழுந்துருமா? அவர் எஜுகேஷன்ல கல்வித்துறையில அவர் இல்லைன்னா என்ன அரசாங்கம் கவிழ்ந்துருமா? என்ன ஆகும்? ஏன் இந்த பிடிவாதம்? சரி, தோல்வியை பார்க்க மாட்டாங்களா சார்? எல்லாருமே சார் இல்லையே, நான் இருப்பாங்க. இல்லைங்க, இதுல வந்து ஒரு ஜெனுவின் காசு இருக்கு. இந்த லீக் நடந்திருக்கு. 20 மாணவ மாணவிகள் உயிரை வந்து சூசைட்ல உயிர் இழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விட்டு தவறு நடந்திருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. 13 பேரை கைது பண்ணியிருக்கீங்க. ஏன் அவர் வேற ஒரு இலாக்கா கொடுங்களேன் அவருக்கு. சரி, இப்ப நீங்க சாக் பண்ணாதானே வந்து சரண்டர் ஆன மாதிரி ஆயிரும் எதிர்கட்சிகளுக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும். வேற இலாக்காக்கு மாத்துங்க. அட்லீஸ்ட் அந்த ஏதோ ஒன்று செய்தீர்கள், நாங்க உங்கள் குரலை கேட்டோம், அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு லைன் கிடைக்கும் இல்ல? எதுவுமே பண்ண முடியாது, போங்க அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல தமிழ்நாட்டுல போராடினவங்களை வந்து இந்த தாவேகா கவர்மெண்ட் தடியடி நடத்திருக்காங்க. அதே போல வந்து இந்த நீட்டு சம்பந்தமா முதலமைச்சர் வாய் திறக்கல அப்படின்னு அவங்க கூட்டணி கட்சியை விமர்சிக்கிறாங்க. எப்படி சொல்ல பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப ஒரு சாமர்த்தியமான ஒரு பொசிஷன் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் வந்து கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு இல்லாம எனக்கு எது வசதியா இருக்கோ அதுக்கு மட்டும் நான் கருத்து சொல்லுவேன் அப்படிங்கிறது. இது லாங் டேர்ம்ல அது உதவாது. ஆனால் ஷார்ட் டேர்ம்ல இப்போதைக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் பாப்புலாரிட்டி ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ இந்த நீட்டு இதை பத்தி பேசலை அப்படின்னாக்கா அது ஒன்றும் ஒரு பெரிய நெகட்டிவா ஆயிடாது. பிளஸ் அவருக்கு பாராளுமன்றத்துல எப்படியுமோ தாவேக்காவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ அதனால ஒரு அங்க போய் போராட வேண்டியதோ டெல்லியில போய் பேச வேண்டியதுக்கோ அவர்களுக்கு அவசியம் இல்லை. அதன் காரணமாக அமைதியாக மௌனம் காக்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்துச்சு, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்சியிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. பட் என்னன்னா அவர்கள் இதற்கு என்ன பொசிஷன் எடுக்கணும், மாணவர்களை ஆதரிக்கணும், அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விட்டாச்சு. இதுக்கு மேல என்ன? இங்க தமிழ்நாட்டுல வந்து மாணவர் போராட்டத்தை அனுமதிச்சாங்க பெரிய அளவுலன்னா, அதை வந்து திருப்பியும் அதுல வந்து எதிர்கட்சிகள்லாம் ஊடுருவி திருப்பியும் பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு மேலதான் பேர் பிளேம் போகும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிடாரு, ரோடுன்றது போராடக்கூடிய இடம் அல்ல அப்படின்றாரு. இல்லைங்க, அதாவது டெசிக்னேட்டட் ப்ரொடெஸ்ட் சைட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, இன்னும் ஃபுல்லா வந்து அவங்க கண்ட்ரோல்ல முழுமையாக அவங்க எடுக்கல. அதனால இப்போ ஒரு வேளை ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, அலோவ் பண்றாங்க, போலீஸ் அலோவ் பண்ணிடுது, அங்க ஒரு வன்முறை வெடிக்குது, எதிர்கட்சிகள் ஊடுருவி ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்கன்னா யார் மேல பழி போகும்? என்னங்க தாவேகா கவர்மெண்ட் 3 மாசத்துல ஒரு ஸ்டூடெண்ட் சின்னதா ஒரு ப்ரொடெஸ்ட் கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால அவர்கள் கையாலாகாத அரசு. பேர் வருமா வராதா? எதிரான அரசு. இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி அனுமதி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல. அனுமதி கொடுக்கணும். டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல அந்த போராட்டம் நடத்த அலோவ் பண்ணணும். அதுதான் ஜனநாயகம். பட் நான் வந்து அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் யோசிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ராஜ்மோகன் பேசுறாருன்னா இந்த திங்கிங் தான் இருக்கும். அதே போல இந்த போராட்டத்துக்காட்டிலும் அவங்க ஜனநாயக படம் ரிலீஸ் தான் முக்கியம் உங்களுக்கு, தாவேகா அவர்களுக்கு. அதனால ஃபுல் ஃபோக்கஸ்மே இங்க அதுலதான் வச்சிருக்காங்க. ஜனநாயக படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது 23ஆம் தேதி. அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதுதாங்க முக்கியம். என்ன இப்படி கேக்குறீங்க நீங்க? அவங்களுக்கு அதுதானேங்க முக்கியம். அவங்க தலைவருடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. அதை விட அவங்க போய் உட்காந்துக்கிட்டு நீட்டுக்கு போராடுங்கன்னாக்கா, see you have to look at it from அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்ல. நம்ம சொல்றோம் இது நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை, நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எல்லாம் தப்பா நடத்தி பேப்பர் எல்லாம் லீக் பண்ணாங்கன்னா இளைஞர்களின் எதிர்காலம் வந்து அழிந்து போய்விடும் நம்ம சொல்றோம். பட் அவர்களுக்கு அது வந்து இட்ஸ் ஒன்லி a secondary issue.
கடைசி படம் வருது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும், அதனுடைய பப்ளிசிட்டி என்ன இருக்கணும், ரீல்ஸ் எப்படி போடலாம், ரிவ்யூஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு விஷயம் இருக்குங்க யோசிக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு கூட்டிட்டு வந்தாங்க இன்றைய முதலமைச்சர் அவர்கள். இப்ப அவர்கிட்ட பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு. இன்று இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் there are two issues. ஒன்னு நீட் வேணும், நீட் வேணாம், அது ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற இஷ்யூ. பட் இப்போ இருக்கிற இஷ்யூ, இந்த பேப்பர் லீக் ஆயிருக்கு, மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் யார் அதற்கு பொறுப்பு எடுக்க வேண்டும், இது இமீடியட் இஷ்யூ, ரைட்டா? ஸோ இந்த இமீடியட் இஷ்யூல அவங்க ஒரு மாதிரி மழுப்பி ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது, இதை கண்டிக்கிறோம் போட்டு அவங்க மேல வன்முறை இருக்கக்கூடாதுன்னு போட்டு ஒரு ரிலீஸ் வந்தாச்சு. ஸோ அது வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இப்போ போய் ஜனநாயக ரிலீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போதைக்கு உங்க பார்வையில நீட் தேவையா தேவையற்றதா? பாருங்க, இந்த நீட் அப்படிங்கிறது நியாயமாக நடத்தப்பட வேண்டும். எந்த ஒரு பரீட்சை நடத்தப்பட்டாலும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடந்தாலும் நியாயமாக நடத்தப்பட வேண்டும். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. நான் தொடர்ந்து முதலிலிருந்து சொல்வது, நீட் என்ற ஒரு எக்ஸாம் அகில இந்திய அளவில் முக்கியம், அவசியம். ஏன்னா கேபிடேஷன் ஃபீயை குறைக்கும். இப்போ கடந்த 2-3 வருஷமா என்ன நடக்குது, 0 மார்க் வாங்குற நீட்டு பிஜி சீட்டு கூட்டு கொடுக்குறாங்க பிரைவேட் காலேஜில் 20 லட்சம் 25 லட்சம். ஸோ இதனுடைய நோக்கமே அழிஞ்சு விட்டது. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கணும் அக்ராஸ் இந்தியா. ரெண்டாவது, இந்த கேபிடேஷன் ஃபீ கொடுத்து காலேஜில், பிரைவேட் காலேஜில் சீட்டை வாங்குறதுங்கிறது குறையணும் அப்படிங்கிறது தானே ஐடியா. இப்போ நீட் அப்புறம் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நீட்ல பாஸ் ஆகி ஒரு பேசிக் மார்க் வாங்கினாதான் நீங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், அதுதானே இருக்கணும். இப்போ நீட் பிஜியில நீங்க 0 வாங்கி 2 வாங்கி 3 மார்க் வாங்கினா கூட 500க்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னா அப்புறம் என்ன லாஜிக் இருக்குதுல்ல? ஸோ நீங்கள் கொண்டு வந்த நோக்கத்தை நீங்களே தோற்கடித்து விட்டீர்கள். எதற்காக நீட்டை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நீங்களே டம்மி பண்ணி தோற்கடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ அது இட்ஸ் ஓப்பன் கொஸ்டின், நீட் இருக்கணுமா வேணாமா? ஏன்னா பிரைவேட் காலேஜஸ் உடைய ப்ரெஷர் தாங்காம தான் நீங்க ஒவ்வொன்றையே, இப்போ நீட்ல மினிமம் கட் ஆஃப் மார்க் வாங்கினாதான் உங்களுக்கு சீட்டுன்னு சொல்றதுக்கு என்னங்க பிரச்சனை? கவர்மெண்ட்டுக்கு சீட்டு காலியானா காலி ஆயிட்டு போகணும். எங்க சீட்டு காலியா இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜில் இல்லை, பிரைவேட் காலேஜில். பிரைவேட் காலேஜில் அந்த சீட்டு காலியா இருந்தாக்க அந்த காலேஜ் ஓனருக்கு நஷ்டம். அவங்களுக்கு உதவுவதற்காக நீ கட் ஆஃப் மார்க்குக்கு கீழே எவ்வளவு எடுத்தாலும் நீ உனக்கு சீட் இருக்குது, நீ 2 மார்க் வாங்கினாலும் 500க்கு உனக்கு சீட் இருக்குது. அப்ப எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க? இந்த கேள்வி வரும் இல்லையா? ஸோ எனக்கு நீட் ஒரிஜினலா எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படி நடத்தப்பட்டிருந்தால் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் சிஸ்டமா இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்க பிரைவேட் காலேஜஸ் உதவுவதற்காக கட் ஆஃபை குறைச்சு எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து கேபிடேஷனையும் கட்டுப்பாட்டு கொண்டு வராம பண்ணதுக்கு இன்னைக்கு நீட் வேணுமா வேணாமான்னா எனக்கு தெரியாது. மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட எழுச்சியை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க காங்கிரஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி எல்லா இடத்துலயும் அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது ஒரு இப்போ இங்க விஜய் வந்தார் இல்லையா? விஜய் வந்தது இளைஞர்களினுடைய அடிப்படையா அவங்கதான் பேஸ். அப்கோர்ஸ் அவங்க போய் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருந்த மற்றவங்க எல்லாம் வாக்களிங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வேற. பட் அவங்கதான் பேஸ். அந்த 18 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் தாவேக்காவை இன்னைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே பாசிபிலிட்டி தான் அக்ராஸ் இந்தியா, அகில இந்திய அளவுல மற்ற இயக்கங்கள் இந்த மாதிரி வருது. இல்லைன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் சோசியல் மீடியால ஒரு போஸ்டை போட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி போட்டு அது இத்தனை மில்லியன் பீப்புள் அதுல அந்த இதுல இயக்கத்துல சேருவாங்களா? அப்படின்னா ஒரு ஆதங்கம் இருக்கிறது. என்னங்க, எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாம் சொதப்பிட்டு இருக்கானுங்க, அதே மாதிரி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, எந்த மாற்றமும் வரமாட்டேங்குது. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்க? அதிமுக திமுக மேல எங்களுக்கு சூப்பர் நம்பிக்கை இருக்குன்னா விஜய் வந்திருக்க மாட்டார்ல. வேண்டாங்க, இந்த 2 பேரும் வேண்டாங்க, 50 வருஷம் ஓட்டியாச்சு, மாத்தி 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 புதுசா யாருக்காவது ஒரு சான்ஸ் கொடுப்போம், அதுதானே? அதே சென்டிமெண்ட் தான்
மற்ற பகுதிகளை. அதனால நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய அரசியல் இயக்கம் ஆயிடும்னு நான் சொல்லலை. பட் அவங்க அந்த அந்த சென்டிமெண்ட்டை டேப் பண்றாங்க. இளைஞர்களிடையே ஒரு சரியா வேலை கிடைக்க மாட்டேங்குது, எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம்ல ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி. ஆம் ஆத்மி அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஜந்தர் மந்தர்ல இருந்து ஆர்ப்பாட்டம் மூலமா தான் அவங்க ஆம் ஆத்மி உருவானாங்க. ஆம் ஆத்மி ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு அல்வா கொடுத்தாங்க மக்களுக்கு. ஒரு 10 வருஷம் ஆட்சியிலேயே இருந்தாங்க டெல்லியில. இப்பவும் பஞ்சாப்ல ஆட்சியில இருக்காங்க. பஞ்சாப்ல ஊழல் எல்லாம் ஒன்றும் ஒழியல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ என்ன ஒரு ஒரு இதுனா, ஆம் ஆத்மி கட்சி வந்து ஆரம்பித்த அந்த நோக்கத்திலிருந்து பாதை தவறி விட்டாங்க. இவங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணா அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது. இந்த இந்த பர்டிகுலர் காஸ்ல எல்லோருக்குமே ஒரு ஒரு ஆதரவு கொடுக்கிற நிலையில இருக்காங்க. பிஜேபி ஓட்டு போடுறவங்களே சொல்றாங்க, பாவங்க அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க, ஏன் மோடி இப்படி பண்றாரு, ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காம இருக்காரு. யார் சொல்றது? பிஜேபி ஓட்டர்ஸ் சொல்றாங்க. இல்ல சார், ஒரு தரப்பு காக்ரோச் ஜனதா பார்ட்டி சப்போர்ட் பண்றது பின்புலத்துல இருக்கிறதே பிஜேபி தான். அவங்களுக்கு ஆப்போனண்டா டிசைட் பண்றாங்க. காங்கிரஸ் அது வந்து எப்படி அந்த செய்திக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்ததுன்னா, அந்த அபிஜித் தீப்கே ஏர்போர்ட்ல வெளிநாட்டுல இருந்து வராரு. காலையில நேரா ஏர்போர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ப்ரொட்டஸ்டுக்கு எனக்கு பர்மிஷன் வேணுங்கிறாரு. 1 மணி நேரத்துல பர்மிஷன் கொடுத்துறாங்க. அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, யாராவது போய் இன்னைக்கு லெட்டர் கொடுத்தீங்கன்னா 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், போலீஸ் வந்து we have to evaluate, இடத்த இது பண்ணா அது பண்ணி எதெல்லாம் சொல்லுவாங்க. உடனே வந்து நீங்க 9 மணிக்கு 10 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு லெட்டரோட வெளியே போறீங்கன்னா பர்மிஷனோட, அப்பவே இந்த கேள்வி வந்துருச்சு. இவங்க யாரையோ பிஜேபி தான் அவங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நேற்று கூட அந்த சந்தேகம் வலுவா இருக்கு. ஜேபி நட்டா கூப்பிட்டு பேசுறாரு. ஏங்க, விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளவு வாரங்கள் ஆச்சு. அரசாங்கம் ஒண்ணு டெல்லி பார்டர்ல அவங்க இதான் இருக்காங்க விவசாயிகள். ஆமா, இப்பவும் சிங்கூர் பார்டர்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு ஒரு போராட்டம். கரெக்ட். சோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் மக்கள் கேட்கறாங்க, சரி இவங்க ஏதோ பிஜேபியோட ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்களோ அப்படிங்கிறது. குறிப்பிட்ட அண்ணா சாரவே பாஜக தான் இயக்குனாங்க, காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இறக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க அவரை பத்தி அந்த நபரை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. மக்களையும் நாட்டையும் ஏமாத்திய ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன். ஏங்க, அதுக்கப்புறம் 2014 அப்புறம் ஊழலே இல்லையா இந்தியால? எங்க போனாரு இவரு? வேணாம், அவரை பத்தி பேசினாலே கோபம் தான் வரும். பொறுத்திருந்து பாப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிங்க, தேங்க்யூ.